ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுப்ரியா தமிழ் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நம்ம எல்லாருமே நல்லா இருப்போன்ற நம்பிக்கையோட வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இப்போ நம்ம இருக்கிற இடத்த சென்னையின் அறிவு திருக்கோயில் அப்படின்னு கூட சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாங்க, அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் தாங்க நம்ம இருக்கிறோம். இந்த நூலகம் கிண்டியில் கோட்டூர் உருவங்க இடத்துல இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த நூலகத்துக்கு ஒதுக்கப்பட்ட இடம் பார்த்திங்கன்னா 8 ஏக்கர் நிலப்பரப்பு. இங்கே நுழைவாயில் அமைக்கப்பட்டிருக்க இடமே பார்த்திங்கன்னா ஒரு அமைதி பூங்காவாக இருக்குது. இந்த நூலகத்தில் பார்த்தீங்கன்னா 9 தளங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. அதாவது கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து 8th ஃப்ளோர் வரையும் பில்டிங்ஸ் இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா வரவேற்பறையும் தமிழ்நாட்டு பாடநூல் கழகத்தின் விற்பனை பிரிவும் அமைக்கப்பட்டிருக்கு. நமக்கு தேவையான புத்தகத்தை விலை கொடுத்து வாங்கிக் கொள்ளக்கூடிய வசதியும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு என்று உருவாக்கப்பட்ட பிரிவு அது இருக்குது. 6000க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் அவங்க வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. கார்ட்டூன் புத்தகங்கள், காமிக்ஸ் புத்தகங்கள், கதை புத்தகங்கள், ஓவிய புத்தகங்கள், நிறைய புத்தகங்கள் மற்றும் சிடிக்களும் அங்கே வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு ஃப்ளோர் என்ட்ரன்ஸ்லேயும், அதாவது நுழைவாயிலையும் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளோரில் என்னென்ன புத்தகம் இருக்குதுன்றதை பிரிண்ட் வச்சு ஒட்டி வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் உள்ளே போய் நம்ம அங்கே இருக்கக்கூடிய லேப்டாப் ஆப்ரேட்டர் சொன்னோம்னா என்ன வகையான இப்போ எடிட்டர் புத்தகம், எந்த வகையான புத்தகம் நமக்கு வேணும்னு சொன்னோம்னா அவங்க எந்த ஃப்ளோரில் இருக்குது, எந்த செக்ஷனில் இருக்குதுன்னு பார்த்து சொல்லிடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது நமக்கு படிப்பதற்கு எளிமைப்படுத்தக்கூடியதாக இருக்குது. தமிழ், இங்கிலீஷ், ஃப்ரெஞ்சு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி என அனைத்து மொழிகளிலுமே புத்தகங்கள் வைக்கப்பட்டுள்ளது. காலை 7 மணி முதல் மாலை 5 மணி வரை அலுவலகம் திறந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அனைத்து புத்தகங்களும் எடுத்து படிச்சுட்டு வச்சுட்டு போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். உண்மையாலுமே சென்னை மக்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் தான். நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம், அதாவது திறனறி தேர்வுக்கான போட்டி தேர்வுகளுக்கான புத்தகங்களும் வைக்கப்பட்டது. டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி, பிஎஸ்ஆர்பி அது மாதிரி எக்ஸாமுக்கு எழுதக்கூடிய புத்தகங்கள், தேவைப்படும் புத்தகங்கள் எல்லாமே வச்சுருக்குறாங்க. செகண்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா 2 அரங்கங்கள் வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். 150 பேர் அமரக்கூடிய அரங்கம் வச்சுருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா இலக்கிய மன்றம், மற்ற போட்டிகள் போன்ற மாணவர்களுக்கான நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய இடமா அது இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு தளத்தோட சிறப்பும் பார்த்திங்கன்னா நிறைய இருக்கைகள் போட்டிருக்காங்க, சேர்ஸ் நிறைய போட்டிருக்காங்க. நம்ம உட்காந்து படிப்பதற்கு வசதியாக எல்லா ஃப்ளோருமே போட்டிருக்காங்க. இட வசதி பார்த்திங்கன்னா நல்லா நிலப்பரப்பு பெருசாக இருக்கிறதால அமைதியான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்குது. 7வது தளம் வரை சுமார் 6 லட்சத்துக்கும் மேற்பட்ட புத்தகங்கள் வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். 8வது தளத்தில் பார்த்திங்கன்னா ஓலைச்சுவடிகள் வச்சுருக்காங்க. நான் பார்த்து தெரிஞ்சிட்ட தகவலாம் உங்களோட ஷேர் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.